இப்போ ஒருவேளை சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா என்ன விளைவுகளா இருக்கும்? எப்படி அதை நம்ம சந்திக்கலாம்? யூரின் ஒன்று கம்மியா இருக்கும், இல்லை அதிகமா போகும். யூரினோட அளவு குறைஞ்சிடலாம், இல்ல அளவு அதிகமா போகலாம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஃப்ரீக்வன்சி, அடிக்கடி போகும். இப்பதான் போயிட்டு வருவாங்க, திரும்ப கொஞ்ச நேரத்துல யூரின் போவாங்க. அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். மூணாவது அர்ஜென்சின்னு சொல்லுவோம். அர்ஜென்சினா யூரின் இருந்தா அவங்களால அதை கொஞ்ச நேரம் அதை அடக்கி வைக்கக்கூடிய தன்மை இருக்காது. உடனே யூரின் போகணும், ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, யூரின் வர மாதிரி இருக்கும், நம்ம யூரின் ஒர்க் முடிச்சுட்டு போலான்னு யோசிப்போம். ஆனா அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடனே அர்ஜென்ட்டா யூரின் போகணுன்ற மாதிரி ஒரு அர்ஜி இருக்கும். நாலாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்கான்டினன்ஸ். இன்கான்டினன்ஸ்ங்கிறது நம்ம அந்த யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு சொட்டுல 2 சொட்டு லீக் ஆகும். அவங்கள மீறி அந்த யூரின் வெளியில போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்கான்டினன்ஸ் சொல்லுவோம். இதுதான் ரீனல் ப்ராப்ளத்துல முக்கியமா வரக்கூடிய சிம்டம்ஸ். இது இல்லாம மற்ற இடத்துல, அதாவது முகம் வீக்கம் வரும், கை கால் வீக்கம் வரும், இரும்பு சத்து குறையும், அப்புறம் போன்ல இருக்கக்கூடிய தொந்தரவு வரும். இது எல்லாமே கிட்னியின் பாதிப்புனால வரக்கூடிய மதர் சிம்டம்ஸ் சொல்லுவோம். கை கால் வீக்கம் தான் பிரதானமான சிம்டம்ஸ் ரீனல் இன்வால்வ்மெண்ட் பொறுத்த வரைக்கும்.